இப்படி நம்ம எல்ஜி மிஷின் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த சென்டராக அந்த பிளாஸ்டிக் நாப் மாதிரி இருக்கும். லைக் அதை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக புல் பண்ணுங்கள். லைக் ரொம்ப இதாக பண்ணிங்கன்னா உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் கஷ்டம் ஸ்பேர்ஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இந்த கேப் தனியாக வந்துடும். ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இவ்வளோ டர்ட் ஃபார்ம் ஆனது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன் மிஷின் சரியாக ஒர்க் ஆகலை. லைக் இப்போ வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. பட் எல்லாம் ஒரு சந்தேகத்தினால தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து இவ்வளோ அழுக்கு இருந்துச்சு உள்ளே நம்மளுக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ண கண்டிப்பாக நிறையா நேரம் எடுக்கும். ஸோ ஆப்வியஸாக இதை நீங்கள் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். லைக் நான் வந்து இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்தால் தான் உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை நான் கழட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கீழே இருக்கிறத ஃபுல்லாக கழட்ட முடியும். இதுலேயே இவ்வளோ இருக்குன்னா உள்ளே எப்படி என்னென்னு புரியல, எனக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஸோ ஸ்க்ரூ இப்போ தான் ரிமூவ் பண்ணுறேன். உள்ளே வந்து லைக் ஒரு ஸ்டார் டைப் ஒரு மைனஸ் டைப் போட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். லைக் இந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இப்போது போட்டிருக்கேன். லைக் இது உள்ளே இருக்குது, நிறையா இருக்குது. லைக் இந்த மாதிரி ஸ்பூன்ஸு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு எடுத்தேன் நான், டூல்ஸ்லாம் வச்சு. லைக் இதை லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே டில்ட் பண்ணி மேலே லெஃப்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கீழே அழுக்கு இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எதுக்கும் பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் லைக் நிறையாவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். எந்த பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணுறாமல் பொறுமையாக க்ளீன் பண்ணணும், லைக் ப்ரஷ் வச்சு. இன்கேஸ் உங்களால் வந்து முடியாது அப்படின்ற பட்சத்தில் கால் அ சர்வீஸ் டெக்னீஷியன், தட் வில் பி குட். நான் இப்போதைக்கு இதை வாஷ்ரூம் கிட்டே வச்சுட்டு வந்துடுறேன். இப்போது உள்ளே பார்க்கலாம். லைக் பாருங்கள், நான் லைக் லைட்டாக ஸ்மெல்லுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. லைக் நம்ம யூஸ் பண்ணுற இதெல்லாமே இப்போதைக்கு இதெல்லாமே ஒன் டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம சூரியனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இன்கேஸ் பாக்டீரியாஸ் எதாவது இருந்தால் கில் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஒரு இதுதான் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ தான் நான் இப்போது ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அப்போது தெரியல, லைக் க்ளீன் பண்ணதுனால இப்போ அந்த ஸ்க்ரூ உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.